சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நினைக்கிறான். அதான் சரி உங்க எல்லார்கிட்டயும் கேட்கலான்னு. நீங்களா என்ன சொல்றீங்க? அத்தை, 2-3 நாள் என்னால லீவ் போட முடியாது. ஈஸ்வரி, கொலசாமி கோயில் விஷயமா நீ இந்த வீட்டு மருமக, நீ வரலன்னா நல்லா இருக்காதுமா. 2-3 நாள் தானே, போயிட்டு வந்துடலாமா. மாட்டேன்லாம் சொல்லக்கூடாதுமா. பாயிண்ட் மங்கையத்த. ஈஸ்வரி, அத்தை சொன்னதை கேட்டல, 2-3 நாள் லீவ் போடு, கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சின்னையா, என்னால லீவ் எல்லாம் போட முடியாது. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வரல. ஈஸ்வரி, 2 குடும்பமும் ஒன்னா கொலசாமி கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. எங்களுக்காக நீ வர வேண்டாம், அன்னைக்காகவாவது நீ லீவ் போட்டு வா ஈஸ்வரி. ஆமா ஈஸ்வரி, கோவில் விஷயம் நீ வரலனால சொல்லாத, ஏதாவது தப்பாயிடும். நீ வந்துருமா, வெறும் 2-3 நாள் தானே, போயிட்டு வந்துடலாம். ஈசு, நான் தான் நீ வேலைக்கு போறது பிடிக்காம உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப பாரு, ஒட்டுமொத்த குடும்பமும் அம்மா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, மங்கையத்தை, தீக்குச்சி, அம்புட்டு பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா நீ இந்த குடும்பத்துக்காக 2-3 நாள் லீவ் போட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிளம்பு, முதல்ல போய் இந்த யூனிஃபார்மை மாத்திக்கிட்டு வா, உடனே நம்ம கோயிலுக்கு கிளம்பணும். சின்னையா, டிபார்ட்மெண்ட்ல 2-3 நாள் சேத்தாப்ல லீவ் கிடைக்காது. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, நீ புரிய வைக்கலாம் வேணாம், நாங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். சின்னையா, வேணும்னா இப்படி பண்ணலாமா? இன்னும் 8 நாள் பொறுத்துக்கோங்க, நான் அதுக்கப்புறம் வேலையை விட்டுருவேன். அப்புறம் குலசாமி கோயிலுக்கு 3 நாள் என்ன, 1 வாரம் கூட போயிட்டு வந்துடலாம். நீ இந்த 8 நாளுமே வேலைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தானடி நான் 2-3 நாள் உன்னை குலசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு பிளான போட்டேன். 1 வாரம் போலாம்னு கவுத்துட்டியடி. அழகு, ஈஸ்வரி தான் இப்போதைக்கு லீவ் போட முடியாதுன்னு சொல்றாள். ஏன் எல்லாரும் சேர்ந்து அவளை கம்பல் பண்றீங்க? விடுங்க, அப்புறம் போய்க்கலாம். அம்மா, நீதாமா எப்படியாவது ஈஸ்வரியை லீவ் போட வச்சு குலசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும். என்னம்மா நீ அப்படியே நிக்கிற? நீ பேசுமா, நீ பேசுனாதான் அவ பயப்படுவா. பேசு. அத்தை, எனக்கு இப்பவே டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? ஈசு, அம்மா இன்னும் கோயிலுக்கு போகலாமா வேணாமாங்கிறத பேசியே முடிவு பண்ணல, அதுக்குள்ளேயும் நீ பாட்டுக்கு நான் டியூட்டிக்கு போறதே, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம்லாம் இல்ல. ஏதாவது சாமி குத்தாயிர போகுது. எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. இந்த குலசாமி கோயிலுக்கு போறத மட்டும் நம்ம தள்ளி போடவே கூடாது. சட்டுப்புட்டுன்னு உடனே போயிட்டு வந்துடணும். நம்ம மனசுல நினைச்சா அதை செஞ்சிடணும், இல்லைன்னா சாமி குத்தாயிரும்.